இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. ஆனால் இங்கே வடகிழக்கு இந்தியாவில் மலைச்சரிவுகளில் வாழ்கிற சில சமூகங்களுடைய வரலாறு இன்னமும் வெளி உலகத்துக்கு பெரிய அளவில் தெரியாமலே இருக்குது. அதில் மிக முக்கியமானவர்கள் குக்கி சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். காடுகளையும் மலைகளையும் தங்கள் உயிராக கருதும் இந்த மக்கள் யார்? இவர்களது பூர்வீகம் எது? 19ஆம் நூற்றாண்டில் இவர்கள் பிரிட்டிஷ் பேரரசையே எப்படி நடுங்க வைத்தார்கள்? மணிப்பூரின் வரலாற்றில் இவர்களது பங்கு என்ன? இந்த குக்கி மக்களுடைய வேர்களை தேடி போனால் அது மத்திய சீனாவுக்கு நம்ம அழைச்சி செல்லும். இவர்கள் திபெத்திய பர்மிய இனத்தை சேர்ந்தவர்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இவர்கள் சீனாவிலிருந்து இடம்பெயர்ந்து மியான்மரின் சின் மலைப்பகுதிகளுக்கு வந்தனர். பின்னர் 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் மணிப்பூர், மிசோரம் மற்றும் அசாம் பகுதிகளுக்கு குடியேறியுள்ளனர். மியான்மரில் இவர்களை சின் என்றும் மிசோரமில் மிசோ என்றும் அழைக்கின்றார்கள். இவர்களது உறவினர்களோடு சேர்த்து இவர்கள் ஒட்டுமொத்தமாக ஜோ வம்சாவளியினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த குக்கி சமுதாயத்தில் மிக முக்கியமான சிறப்பான விஷயம் என்னென்னா, இவர்கள் கட்டுக்கோப்பான நிர்வாக முறை ஒன்று உள்ளது. அதாவது ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பார். அவரே அந்த கிராமத்தின் தந்தை போல கருதப்படுவார். கிராமத்தின் நிலங்கள் அனைத்தும் தலைவருக்கே சொந்தமானதாக கருதப்படும். அவர் அந்த நிலங்களை மக்களுக்கு பயிரிடுவதற்கு பிரித்து கொடுப்பார். இன்றும் இவர்களது முறையிலே சமூகத்திலே தந்தை வழிமுறைதான் பின்பற்றப்படுகிறது. அதாவது தந்தைக்கு பிறகு மூத்த மகனே தந்தையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வார். இந்த குக்கி சமுதாயத்தில் உட்பிரிவுகளாக 20க்கும் மேற்பட்ட உட்பிரிவுகள் இருக்குது. ஆனாலும் இவர்களை பொதுவாக குக்கி என்ற ஒரு அடையாளத்தின் கீழ் ஒன்றுபடுத்தப்படுகின்றார்கள். பிரிட்டிஷ் இந்தியா வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் கிலோ குக்கி போர். 1ஆம் உலகப் போரின் போது பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று கூலிகளாக வேலை செய்யுமாறு குக்கி இளைஞர்களை ஆங்கிலேயர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் எங்கள் நிலத்தை விட்டு வரமாட்டோம் என்று கூறி குக்கி மக்கள் போர்க்கொடி தூக்கி 1917 முதல் 1919 வரை 2 ஆண்டுகளாக கொரில்லா போர் முறை மூலம் பிரிட்டிஷ் இராணுவத்தை எதிர்த்து போராடினார்கள். இது இன்றும் மணிப்பூரின் வரலாற்றில் ஒரு வீரகாவியமாக பேசப்படுகிறது. குக்கி மக்களுடைய அடையாளமே அவர்களின் வண்ணமயமான ஆடைகள். ஒவ்வொரு பழங்குடி பிரிவுக்கும் ஒரு தனித்துவமான நெசவு முறை உண்டு. குறிப்பாக ஷாப்பிக்கப் போன்ற ஆடைகள் இவரது கலாச்சார பெருமையை உணர்த்துகின்றன. பெண்கள் தங்கள் கைகளாலேயே இந்த உடைகளை நெய்கிறார்கள். இவர்களது கைவினைப் பொருட்கள் மற்றும் மூங்கில்களின் வேலைப்பாடு உலகத்தரம் வாய்ந்தவை. இவர்களுடைய ஆடைகள், குக்கி மக்களின் ஆடைகளை பார்த்தால் அவர்கள் எந்த பழங்குடியின பிரிவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிவிடலாம். அந்த அளவிற்கு ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி வர்ணங்கள் உண்டு. பெண்கள் அணியும் பொன்வே எனப்படும் ஆடை மிகவும் புகழ்பெற்றது. இது இடுப்பிலிருந்து கால் வரை சுற்றப்படும் ஒரு துணி. இதில் கைத்தறியால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் நுணுக்கமாக இருக்கும். குறிப்பாக சப்பிக்கப் என்ற டிசைன் யானையின் பாத தடத்தை அடிப்படையாக கொண்டது. இது வீரத்தின் அடையாளமாக கருதப்படுது. ஆண்கள் பொதுவாக தோல்பா எனப்படும் தலைப்பாகை மற்றும் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட சட்டைகளை அணிகிறார்கள். போர்க்காலங்களில் இவர்கள் அணிந்த உடைகள் இன்றும் வீரத்தை பறைசாற்றுகின்றது. இவர்களின் ஆடைகளில் சிவப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மக்களுடைய உணவு முறை இயற்கையோடு இணைந்தது. இவர்கள் அதிக அளவில் காரமான மற்றும் புளிக்க வைக்கப்பட்ட உணவுகளை விரும்புவார்கள். இவர்களது உணவில் இறைச்சி முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக சா ஆங் எனப்படும் புகையிலையில் உலர்த்தப்பட்ட இறைச்சி இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீண்ட நாட்களுக்கு கெட்டுப்போகாமல் இருக்க இறைச்சியை இப்படி பதப்படுத்துகிறார்கள். இன்னொரு முக்கியமான உணவு மூங்கில் குருத்தி. இதை இவர்கள் காய்கறியாகவோ அல்லது ஊறுகாய் போன்றோ பயன்படுத்துகிறார்கள். இவர்களின் பாரம்பரியமான பாய் எனப்படும் ஸ்டூ பல காய்கறிகள் மற்றும் சோடா உப்பை சேர்த்து பயன்படுத்தி செய்யப்படுகிறது. இது ஆரோக்கியமானது மற்றும் எளிதில் செரிக்கக்கூடியது. இசை இல்லாமல் குக்கி மக்களின் வாழ்க்கை முழுமையடையாது. இவர்களது அறுவடை திருவிழாவான ஷவாங்குட் இது குக்கி மக்களுடைய மிக முக்கியமான அறுவடை திருவிழா. நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் அறுவடை முடிந்த மகிழ்ச்சியில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றனர். அன்று ஊரே ஒன்று கூடி பாரம்பரிய நடனங்களை ஆடுவர். மிம்குட் இது மக்காச்சோள அறுவடையின் போது கொண்டாடப்படுகிறது. இறந்த முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து இந்த விழாவை கொண்டாடுகின்றனர். விழாக்களில் சலாம் கை எனப்படும் நடனம் மிகவும் பிரபலம். பெரிய மேளங்கள் முழங்க கைகளில் கத்திகளை ஏந்தி ஆண்கள் ஆடும் ஆட்டம் பார்ப்பவர்களையே சிலிர்க்க வைக்கும்.
அதேபோல் பெண்களின் மூங்கில் நடனமும் மிக அழகாக இருக்கும். 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் வாழ்ந்த மிஷனரிகள் குக்கி மக்களிடையே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின. இயற்கையை வழிபட்டு வந்த இவர்கள் மெல்ல மெல்ல கிறிஸ்தவ மதத்தை தழுவினர். இது அவர்களுடைய நவீன கல்வியை கொண்டு சேர்த்தது. இன்று குக்கி மக்கள் மத்தியில் எழுத்தறிவு விகிதம் அதிகம். பல குக்கி இளைஞர்கள் இந்திய இராணுவம், காவல்துறை மற்றும் IAS போன்ற உயர் பதவிகளை வகிக்கின்றனர். எந்தவொரு சமூகத்திற்கும் சவால்கள் இல்லாமல் இல்லை. அண்டை நாடான மியான்மர் எல்லை பிரச்சினை மற்றும் மணிப்பூரின் நில உரிமைகள் தொடர்பாக பிற சமூகங்களுடன் நிலவும் மோதல்கள் இந்த சமூகத்தை பெரும் போராட்டத்திற்கு உள்ளாக்கியுள்ளன. அரசியல் ரீதியாக இந்த பழங்குடியினர் அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் தங்கள் அடையாளத்தையும் நிலத்தையும் காக்க இவர்கள் இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். குக்கி மக்கள் வெறும் ஒரு இனக்குழு மட்டுமல்ல, இவர்கள் இந்திய வரலாற்றின் முக்கியமான ஒரு பக்கம். வீரத்திற்கும் பாரம்பரியத்துக்கும் பெயர் பெற்ற இந்த மக்கள் நவீன உலகத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு வருகின்றனர். ஆனாலும் தங்கள் பாரம்பரிய உணவுகளையும் உடைகளையும் அவர்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லை. நவீன காலத்திற்கேற்ப தங்கள் கலாச்சாரத்தை பாதுகாத்து வருகின்றனர். நகரங்களில் வாழ்ந்தாலும் திருவிழா காலங்களில் தங்கள் கிராமங்களுக்கு சென்று ஒன்று கூடுவதை இவர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இயற்கையோடு இணைந்து வாழும் குக்கி மக்களின் இந்த வாழ்க்கை முறை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. தங்கள் வேர்களை மறக்காமல் வாழ்வதே ஒரு சமூகத்தின் உண்மையான வெற்றி.